இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பரிசேயர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களின் மீது அக்கறை கொண்டு ஓய்வு நாள் சட்டம் மக்களை வாட்டி வதைக்கிற பொழுது அதை கண்டிக்கிறார். ஓய்வு நாளில் மக்களை குணப்படுத்துகிறார். இந்த பரிசேயரோ இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார், இறை சட்டத்தை மீறுகிறார் என்ற ஒரு கோபத்தோடு இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இயேசுவின் மீது பொறாமை கொண்டு இயேசுவை எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சூழ்ச்சி செய்கிறார்கள். இது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். பரிசேயர்கள் இப்படியாக தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. உடனே என்ன செய்கிறார் பாருங்கள். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் முக்கியமாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக ஒருவர் சூழ்ச்சி செய்கிறார் என்பதை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் அதை கண்டுபிடிப்பதில்லை. யார் நமக்கு நன்மை செய்கிறார், யார் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார் என்பதை நாம் அறியாமலேயே ஏமாந்து போய் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து விடுகிறோம். உண்மையிலேயே நம்முடைய நண்பர்கள் யார், உண்மையிலேயே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், உண்மையிலே நம்முடைய உறவினர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களிடத்திலே நாம் சிக்கிக்கொண்டு பேர் இழப்பை சந்தித்திருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டுமாய் சொல்லுவார், விழிப்பாயிருங்கள், முன்மதியோடு இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே, ஓநாய்கள் மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறார். எனவே அவர்கள் எப்பொழுது நம்மை அடித்து விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நாம் தான் முன்மதியோடு விழிப்போடு இருக்க வேண்டும். எனவே முதலிலே கடவுளுடைய ஞானத்தின் உதவி கொண்டு நாம் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நமக்கு உதவி செய்கிறார், யார் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் செய்யக்கூடிய மனிதராய் இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வாழக்கூடியவர்களாய் இருக்கிற பொழுது,
ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஜெப வாழ்க்கை, ஜெபத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாடு இப்படித்தான் நமக்கு பரிசை கொண்டு வரும். நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை ஜெபம் நமக்கு பெற்றுத்தரும். எனவேதான் நாம் ஜெப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஜெபம் செய்பவர்கள் தோற்று போவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். இது முதலாவதாக, யார் சூழ்ச்சி செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படி சூழ்ச்சி செய்கிறார் என்று தெரிந்தால் அவரை விட்டு விலகிவிட வேண்டும். அந்த இடத்திலிருந்து நாம் விலகி வந்து விட வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே போய் சண்டை போடவில்லை, அவர்களிடத்திலே கோபப்படவில்லை, அவர்களை குறித்து ஒரு வகையான சோர்வுக்கும் ஆண்டவர் இயேசு உட்படவில்லை. மாறாக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யும்படியாய் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று விடுகிறார். நாம் இந்த நிலையிலும் இன்று சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கு எதிராக ஒருவர் சூழ்ச்சி செய்கிறார் என்று தெரிந்தவுடன் அவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவரிடத்திலே சண்டை போட வேண்டும் என்று நினைக்கிறோம். அவரை எப்படியாவது அவருக்கும் ஒரு பெரிய தண்டனை கொடுத்து அவரை ஒழித்து விட வேண்டும் என்று அவரை போல நாமும் திட்டம் போடுகிறோம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அந்த இடத்தை விட்டு வந்து விடுகிறார், கடந்து வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்மை சுற்றி இப்படியாக பணத்தின் மீது ஆசை கொண்டவர்கள், பொருளின் மீது ஆசை கொண்டவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஆனாலும் கூட அவர்களை நாம் கடந்து வர வேண்டும். ஐயோ, எனக்கு எதிராக இப்படி செய்து விட்டார்களே, என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இப்படியாக செய்து விட்டார்களே என்று நாம் சொல்லிக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியாது. எனவே சூழ்ச்சியை தெரிந்து கொண்டாலும் அந்த இடத்திலே நாம் கோபப்பட்டு நாம் தீய பாதையில் செல்வதை விட கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல துயரமான காரியங்களை நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து இயேசுவை பின்பற்றி வாருங்கள். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், பலர் இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள், எல்லோரையும் அவர் குணமாக்கினார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பின்னால் வாருங்கள். அவர் உங்கள் நோயை குணப்படுத்துவார். அவர் உங்களுடைய குடும்பத்திற்கு அமைதியை தருவார். அவர் உங்களை பசும்புல் வெளி மீது வழிநடத்தி செல்வார். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நல்ல ஆயனே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் கோபத்தோடு வெறுப்போடு பலருக்கு எதிராய் சூழ்ச்சி செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக நாங்கள் ஞானத்தோடு முன்மதியோடு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய காரியங்களை, நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை கண்டு உணரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, துயரங்களை கடந்து செல்வதற்கு, தோல்விகளை கடந்து செல்வதற்கு மன வலிமையை தருவீராக.
இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கொடிய நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். இதோ அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். அந்த உழைப்பின் வழியாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தின் வழியாக கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடியவரே, நீர் எங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய உணவுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காய், குழந்தை செல்வத்திற்காய், வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இன்றே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நீர் உங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய திருமுக ஒளியினால் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் இதோ சோர்விலிருந்து, சோம்பலிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை தாரும். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக. ஆண்டவரே, இயேசுவே, உம் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் வீட்டின் தலைவரே, நல்ல ஆயனே, இதோ இந்த நாளிலே நீரே எங்களை நல்வழிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன்.